என்னுடைய 4 குழந்தைகளும் அதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எங்கே போகணும், அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்திரேலியா போங்க, அம்மாவை கூட்டிகிட்டு அமெரிக்கா போங்க, அம்மாவை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போங்க. இது அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவங்க அம்மா பேரன் பேத்திங்கிற நினைப்பு விட்டுட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கூட வரமாட்டாங்க. எனக்கு உயிரே என் விஜயலட்சுமி தான். அதை விட்டுட்டு என்னால் நகரவே முடியாது. எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எனர்ஜி வர்றதே அந்த முகத்திலிருந்து தான் வருது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கமே கிடையாதுங்க. சத்தியமாக 100% நான் பொண்டாட்டி தாசன் தான். இவ்வளவு கட்டுப்பாடுகளை மீறி அவங்க சினிமா பண்ணாமல் நான் வீட்டில் இருந்தால் பல கோடிகள் எனக்கு கொடுத்துருவாங்க. நான் சினிமா பண்ண போகிறேன்னு ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. நிஜமாக இன்றைக்கி ஒரு பைசா கூட வீட்டிலேருந்து எனக்கு கொடுக்குறது இல்லைங்க. அதுதான் உண்மை. அப்படி இருந்தும் அவர் கொடுத்த அந்த புக்கு அதை என்னை கிரியேட் பண்ணி இனி ரோட்டில் போகிறப்ப அடுத்து கஸ்தூரி ராஜான்னு கூப்பிடுவாங்களாங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. நடிக்கிறது கூட இனி பாயா நடிக்கிறது தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சாதாரண கதாபாத்திரங்களுக்கு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே வரும்போதே ஒருத்தர் வாங்க யூசுப் பாய் அப்படின்னு தான் சொன்னார். கஸ்தூரி ராஜாங்கிறது சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரொம்ப பேர் என்கிட்ட ஃபோன்லேயே தப்பாக தான் சொல்லுவாங்க என்னுடைய பேர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் போதுமானவன். உங்கள் எல்லோரையும் இங்கே பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு காரணம் இந்த பாய் தான். அவர் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி நடிக்கணும், இவ்வளவு கனமான கதாபாத்திரம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி, எனக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இல்லை, நான் ஒரு இயக்குனர் மட்டும்தான். அதை சொன்னேன். அவர் இல்லை சார், நீங்கள் அதை படித்து பாருங்கள். இந்த போராட்டமே 4-5 நாள் நடந்தது அந்த ஸ்கிரிப்டை நான் வாங்கிறதுக்கு. அதை வாங்கி 2-3 நாள் நான் தொடவே இல்லை. ஆனால் அது என்னமோ அது என்னுடைய அறிவுக்குள்ளே குடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஒன்று இருக்கே, அது என்னன்னு பாரு. அப்புறம் ஒரு நாள் எடுத்து பார்த்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். முழுக்க வாசித்தேன். அது எனக்குள்ளே இறங்குச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாள் எனக்கு தூக்கம் இல்லை. இப்போவும் எனக்கு அவருக்கு தைரியமாக நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தான் யோசித்து அப்புறம் ஒரு வர வச்சு அரை மனசாக ஒத்துக்கிட்டேன், இது என்னால் முடியுமா அப்படிங்கிறது. அது முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லோரும் படமாக பார்த்துட்டீங்க. இனி ரோட்டில் போகிறப்ப அடுத்து கஸ்தூரி ராஜான்னு கூப்பிடுவாங்களாங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. நடிக்கிறது கூட இனி பாயா நடிக்கிறது தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சாதாரண கதாபாத்திரங்களுக்கு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே வரும்போதே ஒருத்தர் வாங்க யூசுப் பாய் அப்படின்னு தான் சொன்னார். கஸ்தூரி ராஜாங்கிறது சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரொம்ப பேர் என்கிட்ட ஃபோன்லேயே தப்பாக தான் சொல்லுவாங்க என்னுடைய பேரை. அதுக்கு ஒரு சரியான பேர் கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் டைரக்டருக்கு. இதுக்கப்புறம் அரை மனசாக ஒத்துக்கிட்டேன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எப்படி நான் ஒத்துக்கிட்டேன், என்னை ஒத்துக்க வச்சது யார், என்னை யார் அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு இழுத்துக்கிட்டு போனது? உண்மையிலேயே சொல்கிறேன், அல்லாஹ் தான் இழுத்துட்டு போயிருக்கார். அந்த படம் முடிகிற வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் 1% கூட ஒரு இஸ்லாமியனாக எப்படி நடிக்கணும்னு நான் யோசனையே பண்ணலை. கொஞ்சம் கூட கஷ்டப்படலை. அவர் திரும்ப சொன்னால் திரும்புவேன், உட்கார சொன்னால் உட்காருவேன், நிற்க சொன்னால் நிற்பேன், நடக்க சொன்னால் நடப்பேன், சிரிக்க சொன்னால் சிரிப்பேன். நல்லவளை எனக்கு அலற மாதிரிச்சுன்னு வைக்கல அவர். இல்லை இருக்குது, அது அழகே கிடையாது, அது உணர்ச்சி. மகன் அடி வாங்குறானே அப்படிங்கிறது எல்லா தகப்பனுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்ச்சி தான். பொதுவாக ஆம்பளைங்க அழமாட்டான்,
அழ பார்ப்பான் நிறைய பேர். அந்த இது வரைக்கும் எனக்கு என்னை 4 குழந்தைங்க எனக்கு. இந்த 4 குழந்தைகளுக்கும் என் மேலே உயிர், அவங்க மேலே எனக்கும் உயிர். அந்த 4 குழந்தைகளில் இன்னொரு குழந்தையாக தான் அவர் என்னை கவனிச்சுக்கிட்டார். 2வது எனக்கு வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். வெளி சாப்பாடு சாப்பிட்றதில் என்னுடைய ஆரோக்கியம் கருதி அங்கே ஒரு பாய் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தயிர் சாதம் கொடுக்குறாரு, இன்னொரு பாய் ஓடி வந்து துவரம்பருப்பு சாதம் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் ஒரு நாள் பிரியாணி கொடுக்குறாரு. ஆக அந்த முஸ்லீம் சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் முஸ்லீமாக நடித்தேன். இந்த அளவுக்கு இந்த படம் வரும். இன்னும் சொல்லப்போனால் நான் ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் படத்தை பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு பயம், நம்ம என்ன பண்ணியிருப்போம். அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல இந்த படம் எடுக்கும்போது, அதை 100 புக்கு எழுதலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கே அவருக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லலாம். நானாக இருந்தால் போட்டுட்டு போயிருப்பேன். அப்படியெல்லாம் போராட முடியாது என்னால். இன்னும் இப்போது எல்லோரும் இங்கே பேசும்போது சொன்னாங்க, ஏன் நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேட்டு யாரும் கோவப்படக்கூடாது, நான் யதார்த்தவாதி, நியாயத்தை தான் சொல்லுவேன். 2வது எனக்கு எம்மதமும் சம்மதம்னு இருக்கிற ஒரு ஆள் தான் நான். இன்றைக்கி இங்கே பாயாக இருப்பேன், அங்கே கிறிஸ்டினாக இருப்பேன், அப்புறம் எங்கள் வீட்டில் இந்துவாக இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். ஏன்னா சினிமாவில் எல்லாருடைய காசும் நமக்கு வேணுமே, அப்படி ஒரு பரந்த நோக்கம். இங்கே எல்லாருமே காமனாக ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஏன் இஸ்லாமிய படங்கள் வர்றதில்லை. இதையே உங்களுக்குள்ளேயே பதில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மீரா கதிரவன் எப்படி எடுத்தார்? இதுக்குள்ளே யாருமே மீரா கதிரவன் இல்லையா? எடுங்க. சினிமாவில் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்கள் படம் எடுக்கக்கூடாதுங்கிற சட்டமே கிடையாது. இந்த படம் கூட சென்சாரில் ஒரு சின்ன சோதனைக்கு அப்புறம்தான், அந்த சோதனையே எங்களுக்கு ஒரு போனஸ் மார்க்காக வந்தது. 2 U சர்டிஃபிகேட் வாங்கின படம் இது. முதல்ல U சர்டிஃபிகேட் நல்லா பாராட்டி வித்தவுட் கட்ஸ், இப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கொடுத்துட்டாங்க. அவர் வந்துட்டார் ஹாப்பியாக. வந்ததுக்கப்புறம் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். மறுநாள் காலையில் சொல்கிறார், சார் ரிவைசிங் கமிட்டிக்கு போக சொல்கிறாங்கன்னாரு. இது என்ன புதுசு. அப்புறம் அடுத்த நாள் போய் ஹைதராபாத்தில் போய் ரிவைசிங் கமிட்டியில் பார்த்து, இந்த படத்தை எதுக்குங்க அனுப்புனீங்க? அவங்க ஒரு U சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் போராடி அவர் படம் எடுத்தார் இல்லையா. ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்கத்துக்கே தலைவராக இருந்தவர். ஒருதலைவராக எடுத்து EM இப்ராஹிம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கி இருக்கார். கடையநல்லூர் MA காஜா எனக்கெல்லாம் குரு மாதிரி, அப்படி உயர்ந்து பார்த்துட்ருப்போம். வாரத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகும் அவர் படங்கள்லாம். வாங்க, பர்ஸை துறங்க, மனசை துறங்க, பேப்பரை துறங்க, எழுதுங்க, எடுங்க. உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எந்த தியேட்டர்லையுமே ஒரு இஸ்லாமியர் இயக்குனால் இந்த படத்தை போட மாட்டோம்னு யாரும் சொல்கிறது கிடையாது. எந்த ஜனங்களுமே அதை பார்க்க மாட்டோம்னு சொல்கிறது கிடையாது. நமக்குள்ளே ஒரு வேலையை போட்டுக்கிட்டு நம்ம எடுத்தால் இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, கட்டுப்பாடுகள், அது எனக்கு தெரியாது. மதத்தினுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளங்கள் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சினிமாவை பொறுத்த மட்டும் அது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் படங்கள் இங்கே ஓடுது, இஸ்லாமிய படங்கள் ஓடாதா என்ன? ஓடும். எடுக்கணும். அவரும் அப்படி தயாரிப்பாளர்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். தயாரிப்பாளர் யார் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க யாருன்னு. அவர் தான் காசு கொடுப்பாரு, அவர் தான் சத்தம் போடுவார். அவர் படம் எடுத்த நேரத்தை விட சண்டை போட்ட நேரம் தான் ஜாஸ்தி. எது அவர்கிட்ட காசு இல்லையா?
அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம், சினிமா எடுக்கலாம். நானே டைரக்ட் பண்ணுறேன், அவரே டைரக்ட் பண்ணுவார். இது நம்ம உலகம், நம்மெல்லாம் மனிதர்கள், சகோதரர்கள். நான் எப்படி இந்த இஸ்லாமிய படத்தில் வந்தேங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன, நான் பிறந்தது தேனி மாவட்டத்தில் மல்லிகாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமம். ஒரு 50 வீடு 60 வீடு இருக்கும். ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா காலேஜ், அதுதான் எனக்கு கண் கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹபீபி அன்னைக்கு எனக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். சென்னைக்கு வந்தோம். யார் எனக்கு படம் கொடுத்தா? என் இஸ்லாமிய கடவுள் ராஜ்கிரண். அன்னைக்கு எனக்குள்ள ஹபீபி வந்திருக்கு. என்னுடைய ஆடிட்டர் இஸ்லாமியர் தான், என்னுடைய அட்வொகேட் இஸ்லாமியர் தான். எனக்குள்ள அந்த பாகுபாடுகளே எதுவுமே கிடையாது. இப்போ யாராவது இங்கே கூட கொஞ்சம் பேர் அட்வான்ஸ் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு முஸ்லீம் பணம் வேறு பணம்னாலாம் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. இப்படி கடந்து வந்ததுனால தான் எனக்குள்ள இன்னும் ஒரு ரகசியம் இருக்குது. நான் ஹைஸ்கூல் இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு சொல்லி நீங்கள் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. நான் முதல்ல சைட் அடித்த பொண்ணு ஒரு இஸ்லாமிய பொண்ணு தான். அது எப்படின்னா, நான் இருந்த வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் நடுவில் எப்படியோ 2 பேருமே திட்டமிட்டு ஜன்னல் வச்சுருந்துருக்காங்க. அந்த பொண்ணு என்னை பார்க்கவே பார்க்காது. நாம் இங்கே இருந்து அது வழியாக பார்த்து அங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த ஹபீபி. அதுவும் அப்படி தான் சொல்கிறாரு. அது காதல் சம்பந்தப்பட்ட வார்த்தை தான், மை டியர் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறார். இவ்வளவு எனக்குள்ளே இருக்கும்போது இந்த கதாபாத்திரம் எனக்குள் வராமல் எப்படி போகும்? உண்மையில் நான் எந்த இடத்துலையும் சிரமப்படலைங்க. அவருமே இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, இது இஸ்லாமியர் மாதிரி இல்லை, இது இந்து மாதிரி இருக்குன்னு ஒரு இடத்துல கூட அவர் என் மேல் சந்தேகப்பட்டு என்கிட்ட சொன்னதே கிடையாது. இன்னொன்று இருக்குது, நான் முழுசாக சினிமாக்காரன். நீங்கள் இந்த இடத்துல ஒரு 50 கோடி என் கையில் கொடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணுன்னு சொன்னால் கூட அடுத்த நாள் போய் சினிமா எடுத்து அதை காணாமல் போட்டுட்டு தான் வந்து நிற்பேனே தவிர எனக்கு வேறு தொழில் பண்ண தெரியாது. இப்போ எனக்கு என் பையன் ஹீரோவாக இருக்கார், ஒரு பையன் இயக்குனராக இருக்கார், இப்போ என் பேரன் ஒருத்தர் ஹீரோவாக இருக்கார், இன்னொரு பேரன் நடிக்க போகிறாரு. என்னால் வேறு தொழில் பண்ண முடியுமோ? எங்கள் வீட்டில் பயங்கரமான சட்டம். எனக்கு இங்கே வந்து நிற்கிறதே ரொம்ப பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளேருந்து செதறி வந்து தான் இங்கே நிற்கிறேன். அவருக்கு தெரியும், மீரா கதிரவங்க நல்லா. இன்றைக்கி மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால இன்னும் தொந்தரவு இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடும், அவரை காணணும். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு. போதும், உழைச்சது. என்னுடைய 4 குழந்தைகளும் அதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எங்கே போகணும்? அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்திரேலியா போங்க, அம்மாவை கூட்டிகிட்டு அமெரிக்கா போங்க, அம்மாவை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போங்க. இது அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவங்க அம்மா பேரன் பேத்திங்கிற நினைப்பு விட்டுட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கூட வரமாட்டாங்க. எனக்கு உயிரே என் விஜயலட்சுமி தான். அதை விட்டுட்டு என்னால் நகரவே முடியாது. எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எனர்ஜி வர்றதே அந்த முகத்திலிருந்து தான் வருது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கமே கிடையாதுங்க. சத்தியமாக 100% நான் பொண்டாட்டி தாசன் தான். இவ்வளவு கட்டுப்பாடுகளை மீறி அவங்க சினிமா பண்ணாமல் நான் வீட்டில் இருந்தால் பல கோடிகள் எனக்கு கொடுத்துருவாங்க. நான் சினிமா பண்ண போகிறேன்னு 1 பைசா கொடுக்க மாட்டாங்க. நிஜமாக இன்றைக்கி 1 பைசா கூட வீட்டிலேருந்து எனக்கு கொடுக்குறது இல்லைங்க. அதுதான் உண்மை. அப்படி இருந்தும் அவர் கொடுத்த அந்த புக்கு அதை என்னை கிரியேட் பண்ணி படாதபாடு படுத்தினார். ரொம்ப ஈவு இறக்கமில்லாத ஒரு டைரக்டர் தான் அவர். ரொம்ப படாதபாடு படுத்தினார். மரியாதைகள் பர்ஃபெக்டாக. அந்த மரியாதை தான் முதல்ல 8 நாள்னு கேட்டார். பரவாயில்லையே, ஒரு 8 நாள் தானே கேட்குறேங்க, போய் பண்ணிவிடுவோமே. அப்புறம் இல்லை சார், இன்னொரு 4 நாள், 12 நாள், அப்புறம் அது 18 நாள், ஒரு 40 நாள் இருக்குமா? இந்த 40 நாளை எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கெல்லாம் சந்தேகமாக வந்துடுச்சு, அப்பா எங்கேயாவது சின்ன வீடு வச்சுருக்காரா
அப்போ போயிட்டு போயிட்டு வர்றாரு. இது என்னப்பா கதை, என்னம்மா அம்மா அப்பா எங்கே போகிறாரு, ஏதோ நடிக்க போகிறாராம்ப்பா, என்ன படம், ஹபீபி. ஹபீபியா, அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த படத்துக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? நல்ல படங்கள். நான் ஒரு முழுமையான கலைஞன், டைரக்டர்களை சந்தேகப்பட மாட்டேன். அந்த பேப்பருக்கு அவர் தான் சொந்தக்காரர். என்றைக்கோ ஒரு இடத்துல ஒரு இரவில் ஒரு நாள் அவருக்கு அது உதிச்சிருக்கு. அதை உருகி உருகி போட்டு 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 எழுதி அதுக்கான முகங்களை தேடி எப்படி தான் அந்த முகங்களை தேடினாரோ அது அல்லாவுக்கு தான் வெளிச்சம். அவ்வளவு பேரையும் தேடி கண்டு ஒருத்தரோட அதில் இஸ்லாமிய முகம் தவிர வேறு முகம் இருக்காது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எப்படி என்னை அவர் செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் அனுப்புனாலும் போகிறதுக்கு நான் தயாராக இல்லை. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அந்த கேரக்டர் மேலே ஒரு இது வந்துருச்சு. அதுக்கு அப்புறம்தான் இந்த படத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னா தியாகம் தான் செய்யணும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் போவேன். சில நேரம் 7 மணிக்கு ஷார்ட்டுன்ட்டு 10 மணிக்கு வைப்பாங்க, 10 மணி ஷார்ட்டுன்ட்டு 5 மணிக்கு வைப்பாங்க. இரவுகள் நிறையா என்னை கஷ்டப்படுத்தலைன்னு நினைக்கிறேன். நைட் ஷாட் நிறைய எடுத்துருக்கோமா? சீக்கிரமாக அனுப்பிடுவீங்க, சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது கூட எங்கேயும் போய் தான் சொல்லுவாரோ என்னமான்னு தெரியல. அந்த 40 நாள் 3 வருஷத்துக்கு சொல்லி சொல்லி இழுத்து தாடி வளர்த்து, அதில் அவர் பண்ண கொடுமை அதுதான். தாடி இவ்வளோ இருந்தால் போதும். அப்புறம் முதல்ல விக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்பா பரவாயில்ல, விக்கோடு போயிடுச்சு. அப்புறம் தாடி கொஞ்சம் வளர்த்தா நல்லாயிருக்கும்னு இங்கே வரைக்கும் வந்துருச்சு. வீட்டில் என் ஒய்ஃபெல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் இனிமேல் வீட்டுக்குள்ளே வராதிங்க, நீங்கள் யாரோ மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. என் பையன் தனுஷ் சொல்லிட்டாரு, இல்லைப்பா நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க, நான் எப்போவுமே க்ளீன் ஷேவ் பண்ணி டை அடித்து ஹீரோ மாதிரி இருப்பேன், எங்கள் அப்பாவை நான் அப்படி தான் பார்க்கணும், அப்படி பண்ணிக்கிட்டு வாங்க, இல்லாட்டி வராதிங்கன்ட்டார். இன்றைக்கு வரைக்கும் நான் சரியாக போகிறதில்ல அங்கே. அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிச்சி போச்சு, அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை மறுபடியும் யாராவது ஒரு பாய் வேஷத்துக்கு கூப்பிட்டா அப்புறம் தாடி வளர்த்துட்டு போய் நிற்க முடியாது இல்லையா அப்படின்ட்டு. நானாவது வெறும் தாடி. இந்த பையனை நீங்கள் ஈஷா, அவர் வெயிட்டை ஏற்றி இறக்கி இந்த படத்துலேயே அதிகமாக கஷ்டப்பட்டது அவனும் இந்த பொண்ணு தான். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன கேள்வியாக இருக்கும். அம்மா ரோலுக்கு தான் கூப்பிடுவாங்க. இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு இறக்கிருச்சு. இப்படி கஷ்டப்படுத்தி அவரும் கஷ்டப்பட்டு இதுக்கு நடுவில் எவ்வளோ ஃபினான்ஷியல் ட்ரபிள் எவ்வளோ வரும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட 2 வேண்டுகோள் வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த இடத்துல. இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே நான் இவ்வளோ பேரை பார்த்ததில்லை. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த படத்துக்காக இந்த இடத்துல கூடி வெற்றி விழா அப்படின்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப ஒரு மகத்தான ஒரு வார்த்தை. வெற்றிங்கிற ஒன்று தான் மனுஷனை போட்டு ஆட்டி படைக்குது. இந்த வெற்றி விழான்னு தோணுன உங்களுக்கு இந்த படத்தை இன்னும் வெற்றியிட வைக்கணுங்கிற எண்ணம் வரணும் உங்களுக்கு. அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்து இன்றைக்கி நிறைய மீடியாஸ் இருக்குது. நீங்கள்லாம் போய் கொஞ்சம் நேரமாக இந்த படத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், விளம்பரம் பண்ணுங்கள். நிறையா நாங்களும் நிறையா அவர் கூடவே தான் சுற்றிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் எங்கள் வீட்டுக்கே போகிறதுக்கு டைம் இல்லை, அவ்வளவு சுற்றிட்டு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் போய் எல்லாம் இவ்வளவு பேர் சேர்ந்தால் ஒரு பிரளயமே ஏற்படுத்தலாம். அது ஒன்று. இனி ஒன்று தான், அந்த ஏன் நீங்கள் படம் எடுக்க வரக்கூடாது அப்படிங்கிறது, தயவு செஞ்சு வாங்க, நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பணத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு ஆரோக்கியம் கருதி 7:30 மணிக்கு மெடிசன் எடுக்கணும், 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்ணும், 9 o'clock 9:30க்கு நான் தூங்கிடணும். இல்லாட்டி எனக்கு பல இடங்கள்ல இந்த பிள்ளைங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அதனால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை உங்களையெல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் மறுபடியும் சந்திக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான